பார்க்க போனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா விநாயகர் சதுர்த்திக்காக 2 ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிப்போம். 3 ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிப்போம். ஒரு சாங் கூட அப்லோட் பண்ணிப்போம். அண்ட் அந்த சாங்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வியூஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து விநாயகர் சதுர்த்தி பார்ட் 4 வீடியோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காய் கேட்டு அதெல்லாம் நான் வந்துன்னா 3ஆவது ஷார்ட் வீடியோ நான் கேட்டிருப்பேன். நம்ம வந்து ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அதில் 2மே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கமெண்ட் வந்துருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதில் வந்து ஷார்ட் வீடியோனா ரொம்ப பார்ட் 1 பார்ட் 2 பார்த்து அப்படிதான் நான் போட முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பார்க்க நான் எடுத்தேன். ஆனால் அது பார்ட் 1 பார்ட் 2 அப்படி தான் நான் போட முடியும். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகணும் அப்படின்னா போய் காய்கறி வீடியோ அது மாதிரி கட்டுனுக்க வீடியோனா போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பிலையெல்லாம் கட்டுவாங்க பார்த்திங்கன்னாங்க. அதையும் ஃபுல்லாக நம்ம களி நான் கட்டணுங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து பிள்ளையாக டே டைமில் நான் வந்து காட்டுறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம நைட் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டிப்போம். ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து டே டைமில் வந்து நம்ம அப்லோட் பண்ண 3 ஷார்ட் வீடியோவே வந்து சூப்பராக வியூஸ் கொடுத்துருந்தீங்க. அதேமாதிரி இந்த ஷார்ட் வீடியோக்கு வியூஸ் கொடுங்க. ஓகே, அதெல்லாம் சினிமாட்டிக் ஷார்ட் நம்ம பிள்ளையாக எடுத்துப்பேன். அது இல்லாமல் வந்து அந்த களி கட்டுற ஷார்ட்டு அப்படி நிற்பேன். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்காக ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுவோம். அப்படி பூசணிக்கான உடச்சி அதெல்லாம் தேங்காய்னா வந்து பார்த்திங்கன்னா உடச்சி சாமி ஏற்று சகட மலைன்னா ஏற்று நம்ம ஃபுல்லாமே பண்ணுவோம். அந்த ஷார்ட்னு அப்படி பாங்க. அப்படியே பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டான்ஸ்லாம் ஆடி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்க்கு எடுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சுங்க. அது இல்லாமல் வந்து 2 ஃபன்னான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதாவது கம்மியான ஃபன்னு தான். ஆனால் அது நான் வந்து சூப்பராக எடிட்டிங்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக ஃபன் ஆகிட்டேன் நான். அதனால காட்டுறேன். அதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல்லைக்கான நம்பி கொடுத்து அது இல்லாமல் என்னோட எடிட்டிங் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்க கமெண்ட்ல சொல்லுவேன். இப்போ தான் நான் எடிட்டிங்னா கொஞ்சம் கற்றுன்னு இருக்கேன். அதுதான் அது நான் அந்த ஃபன்னாக எடிட்டிங்னா கொஞ்சம் சூப்பராக பண்ணிப்பேன். அது என்ன ஃபன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் நாய் மேலே வந்து ஃபுல்லாக களை வச்சு விட்டானுங்க. எல்லாமே இது வந்து என் ஃப்ரெண்டு பண்ண ஃபன் தாங்க. இப்போ பார்க்க போய்ங்க அதே பார்த்துட்டாங்க. அதெல்லாம் காய்க போயிடும் என்ன இதாங்க. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சு பார்த்துட்டு வந்துட்டிங்களா? அந்த ஷார்ட் என்ன எப்படி கமலை சொல்லுங்கள். இப்போ வந்து அழகாக தூக்கிட்டு வந்து நான் வச்சு அப்படியே படைக்க ஷார்ட்னா அப்படியே பாருங்க. அது இல்லாமல் அந்த காய்கறி தந்துன்னா நான் வந்து எதுக்கே பார்க்கல. நம்ம வந்து அந்த காய்கறி ஷார்ட் என்ன நம்ம கிடைக்கும்ட்டு அதாவது வந்து அது நடுக்கடலில் போய் காய்கறி தந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து நம்ம கிடச்சிக்குது. அந்த வீடியோ கிளிப் வேணால் எண்டிங்கில் வேணால் போட அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டில் போய் காய்கறி ஷார்ட்னா பாருங்க.
நண்பா அப்படியே வச்சு படைச்சிட்டு அதில் போட்டில் இருக்க போய் ஷார்ட்னா அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு எப்படி சொல்லுவாங்க கமெண்ட் சொல்லுங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கொஞ்சம் மிக்சிங் தான் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லாம் சொல்லி கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ தான் கொஞ்சமாக எடிட்டிங்னா கொஞ்சம் நல்லா கற்றுனுங்க. அதில் கேமரா குவாலிட்டி எப்படி சொல்லுவாங்க கமெண்ட் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வந்து மொத்தமாக 3 ஃபோன் எடுத்தேன். ஒரு OnePlus 10 அது மாதிரி ஒரு விவோன்ற ஃபோனுக்கும் OnePlus 10 தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ வந்து நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் இல்லை. நான் வந்து எல்லா ஃபோனையும் வாங்கி தான் நான் வந்து எடுத்தேன். ஆனால் கிளாரிட்டிலாம் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் இருக்கும். இந்த வீடியோ எப்படி சொல்லுவாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இது பண்ணால் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.